கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பிரச்சனை, உங்கள் நஷ்டம், உங்கள் கஷ்டம், உங்கள் கையை விட்டு போனத சொத்தோ சுகமோ எதுனாலும் கர்த்தர் என்னை மீட்டு தந்து உங்கள் கையில் கொடுத்து உங்களை மகிழ செய்கிற கர்த்தர். நான் இன்னொன்று சொல்லுவேன், நீங்கள் விழுந்த இடத்துல இருந்தே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அப்போவுமே அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் பாருங்க. 5வது வசனத்தை 6வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயா, என் ஆண்டவனே, நான் அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். நான் சொல்றேன், நம்ம இரவல் வாங்கி இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோடாரி வாங்க நிர்வாகம் இல்லாத அந்த அவனுடைய எலியாவுடைய உதவியாளர், அவனுடைய பைபிள் காலேஜில் படிக்கிற பையங்க, இட நெருக்கடியா இருக்கு. நீங்க இட நெருக்கடியா இருக்கு, வேலையில நெருக்கடியா இருக்கு, அல்லது நான் இன்டர்வியூல நெருக்கடியா இருக்கு. இந்த நெருக்கடியா இருக்கிற நீங்க ஒரு உயர்வை தேடி போறீங்க. என்ன ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, சம்பளம் குறைவா இருக்கும், உயர்ந்த சம்பளத்துக்கு வேற அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் சொல்றேன், எல்லாம் இன்று கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியம், நீங்க எதிலெல்லாம் விழுந்தீங்களோ, இதிலெல்லாம் தப்பு பண்ணீங்களோ, அதுல இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் கேட்கிறார்ல, இந்த கோடாரி எங்க விழுந்தது? அவன் வெட்டி வீழ்த்துகை விழுந்த இடத்தை காட்டி கொடுத்தாரு. உடனே அவர் கொம்பை விட்டு மிதக்க பண்ணி கையில கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், நீங்க ஒரு இரவல் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். ஏன்னா இடம் நெருக்கடியா இருக்கு, அதனால தானே பெரிய வீடை கொடுப்பார். கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்துகிற கர்த்தர். நிச்சயமா சொல்றேன், ஒருத்தரை குற்றப்படுத்த முடியாது. நமக்கு எல்லாரும் தெரியும், இயேசு கிறிஸ்துவிட அந்த விபச்சார ஸ்திரீயை குற்றப்படுத்தி அவளை கல்லறைக்கு கொண்டு விட்டுருக்காங்க. இயேசு பாருங்க, அவள்கிட்ட கேட்டாரு, அவள்கிட்ட ஒண்ணும் கேட்கல. நீ செய்தது ஒண்ணு, ஆமாயா, எனக்கு உண்மைதான், நானும் பாவம். அவர் சொல்ற பாருங்க, யோவான் 8:11, நானும் உன்னை தண்டனை கொடுக்கல, ஆக்கினைக்குள்ளாக இருக்க மாட்டேன், போ, இனி பாவம் செய், நீ போ, இனி பாவம் செய்யாத. அந்த பாவத்தை உணர்ந்த உடனே ஒரு பெரிய விடுதலை, எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டார். பாருங்க, கல்லறிந்து கொல்ல நின்றவர்கள்ட்ட இந்த மீட்டு கொடுத்தார். நானும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு உயர்வை, பெரிய உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறார். ஒன்றும் கைவிட்டு போகாது. சிலர் கேஸ்ல இருக்கும், அந்த இடம் போயிருமோன்னு போகாது. ஒன்றும் உங்க கை, எல்லாம் உங்களுக்கு இழந்ததெல்லாம் மீட்டு தருவார். அதை பெற்றுக்கொள்வீங்க. எங்களெல்லாம் தேவைப்படுறேன். இழந்து போன சுகம், இழந்து போன வருமானம், இழந்து போன ஆண்டவரே எங்களுடைய பணம், ஆண்டவரே எங்க பண தேவைகள், இழந்து போன சரீர சுகம், எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு பெரிய பரிபூர்ண பலத்தையும் ஆண்டவரே இழந்து போனதெல்லாம் மீட்டு எங்க கையில கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.